எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வர ஜூன் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2 and 2A எக்ஸாமுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 850. இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை இந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 63வது இடம். ஸோ சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த வருஷத்துக்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 63வது இடத்தை பிடிச்சிருக்கு. கவனிங்க, இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அதாவது உலக பொருளாதார மன்றம் மற்றும் அமெரிக்காவின் அக்சென்சர் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ரெண்டு அமைப்புகளும் இணைந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டரிங் எஃபெக்டிவ் எனர்ஜி டிரான்சிஷன் 2024 அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வறிக்கைப்படி உலக ஆற்றல் மாற்ற குறியீட்டில் நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 63வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல ஸ்வீடன் நாடு இருக்குது, டென்மார்க் நாடு 2வது இடத்துல இருக்குது, ஃபின்லாந்து 3வது இடத்துல இருக்குது, ஸ்விட்சர்லாந்து 4வது இடம், பிரான்ஸ் வந்து 5வது இடம். ஸோ இந்த குறியீடு எதை குறிக்குது அப்படின்னா இப்போ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை வந்து அங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பசுமை குடில் வாயுக்கள் வந்து அதிகமாக வெளியேற்றப்படுவது இந்த நாடுகளில் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ரேங்க். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 129வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 இந்தியா வந்து 176வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான உலக அமைதி குறியீட்டில் நம்ம இந்தியா 116வது இடத்தை பிடிச்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, உலக அளவில் மொத்தம் எத்தனை கோடி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 18.1 கோடி. ஸோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் யுனிசெஃப் வந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா 18.1 கோடி குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, யுனிசெஃப் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து குழந்தை உணவு வறுமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆய்வறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாட்டினால 4 குழந்தைகளில் 1 குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உலக அளவில் மொத்தமாக எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாட்டினால அப்படின்னா 18.1 கோடி குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கடுமையான இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்பட்ட முதல் 25 நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒரு நாடாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இந்த யுனிசெஃபோட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆசிய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஊட்டச்சத்துனால குழந்தைகள் பாதிக்கப்பட்டதில் ஆசிய அளவில் ஆப்கானிஸ்தான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல பூடான் நாடு இருக்குது. நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது ஆசிய அளவில். இப்போ யுனிசெஃப் பற்றி பார்க்கலாம். யுனிசெஃப் அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், அதாவது இதோட ஆங்கில விரிவாக்கம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருக்கு. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, 1000 மகளிர் ஆட்டோ வாங்க தலா எத்தனை லட்சம் மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 லட்சம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு 1000 பெண்கள் வந்து சொந்தமாக அவங்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்குறதுக்காக 1 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு பேருக்கும் 1000 பேர்னா ஒருத்தவங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயானது அவங்களுக்கு மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான CV கணேசன் அவர்கள் வந்து ஒரு சில அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த 1000 மகளிருக்கு ஆட்டோ வாங்க தலா 1 லட்சம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1000 பெண்கள் அல்லது திருநங்கைகளுக்கு வந்து அவங்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கி அவங்க சுய தொழில் தொடங்குறதுக்கு, அவங்க சுயமாக வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தலா 1 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா பெண்கள், எல்லா திருநங்கைகளும் கிடையாது. தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் யாரெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மானியம் வழங்கப்படும். சொந்தமாக ஆட்டோ வாங்குறதுக்கு 1 லட்சம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் 4வது கேள்வி, இந்தியாவில் எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 423. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மொத்தமாக வந்து 423 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அரசுனால. கவனிங்க, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். ஸோ இதை வந்து ஷார்ட்டா SEZன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த மாதிரி சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, இப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்ம முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தொடங்கினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வெளிநாடுகள் ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்கோ இல்லைன்னா அவங்க இங்கே தயாரிப்புகள் தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்படும். எதுனா வரியில் வந்து குறைப்பாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் அப்போ தான் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அப்படிங்கிறது 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மேலும் இதுக்கான சட்டம் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 423 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அரசினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி அதில் 280 மண்டலங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பற்றி பார்க்குறோன்னா, இங்கே ஏற்றுமதி, இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏற்றுமதியானது அதிகரிச்சிருக்கு. மொத்த ஏற்றுமதியை ஒப்பிடும்போது நம்ம சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஏற்றுமதியானது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்லேருந்து $16.369 கோடி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏற்றுமதியானது பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் 4% அதிகரிச்சிருக்கு. நாட்டோட மொத்த ஏற்றுமதியானது குறைஞ்சிருந்தாலும் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்லேருந்து ஏற்றுமதியானது 4% கடந்த நிதியாண்டில் அதிகரிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, சென்னை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் உள்ள சிறார்கள் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க டேஷ் பெயரில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாதை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து அரசு கூர்நோக்கு இல்லங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து சிறார்கள் மறுபடியும் அந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்காக பாதை அப்படிங்கிற திட்டம், புதிய திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூக நலத்துறை திட்டங்கள் வந்து நம்ம தமிழகத்தில் செயல்படுத்தப்படுது இல்லையா, ஸோ அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவதற்காக இப்போ வருமான உச்சவரம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 72,000 வரைக்கும் இருக்கவங்க தான் இந்த சமூக நலத்துறை திட்டங்கள் மூலமாக பயன்பெற முடியும். இப்போ இந்த உச்சவரம்பை வந்து 1.20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ஸோ அதன்படி குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 1.20 லட்சம் இருக்கிறவங்க இந்த சமூக நலத்துறை திட்டங்கள் மூலமாக பயன்பெற முடியும். அடுத்து பாதை திட்டம். இப்போ பார்த்தோம் இல்லையா, இது என்னன்னா இப்போ சென்னையில் வந்து அரசு கூர்நோக்கு இல்லம் இருக்குல்ல, அரசு கூர்நோக்கு இல்லம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, இப்போ 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வந்து ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சிறையில் அடைக்காம இந்த கூர்நோக்கு இல்லங்கள்ல அவங்கள தங்க வச்சு அவங்க மறுபடியும் இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படும். ஸோ இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அரசு கூர்நோக்கு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறார்கள் வந்து மறுபடியும் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்காக பாதை அப்படிங்கிற பெயரில் புதிய திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைம்பெண்கள், அதாவது கணவனை இழந்த பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற ஏழை பெண்கள், அடுத்து பேரிளம் பெண்களில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 200 பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சுயதொழில்களை தொடங்கி அவங்க பொருளாதாரத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்காக தலா 50,000 200 பயனாளிகளில் தலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் 50,000 வீதம் 1 கோடி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, தமிழக அரசு சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு யாருடைய பெயரில் விருது அறிவித்துள்ளது? ஆன்சர் ஹெலன் கெல்லர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஆசிரியராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹெலன் கெல்லர் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆராய்ச்சி படிப்புகளில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 50 மாணவர்களுக்கு வந்து 50 லட்சம் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெலன் கெல்லர் பெயர்ல விருது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ செவித்திறன் குறைபாடு, பார்வை குறைபாடு இருக்காங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்கு வந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெலன் கெல்லர் அவர்கள் பெயர்ல வந்து விருது வழங்கப்படும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்
மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து மாதந்தோறும் வழங்கப்படக்கூடிய உணவூட்டு மானிய உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 1200 1400 உயர்த்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அரசு போட்டித் தேர்வுகளில் வந்து அதிகமாக மாற்றுத்திறனாளிகளுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 200 பேருக்கு வந்து உணவு தங்கும் விடுதியோட சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வந்து முதல் கட்டமாக சென்னையில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள். 7வது கேள்வி, போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு புதிதாக செயல்படுத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் அதிகபட்ச சிறை தண்டனை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 ஆண்டுகள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டித் தேர்வுகளில் வந்து முறைகேடுகள்லாம் நடக்குதுல்ல. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம், நெட் தேர்வு நடத்தப்பட்டது. அந்த ரீசெண்டாக நடந்த அந்த நெட் தேர்வு வந்து மத்திய கல்வி அமைச்சகம் அதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரத்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்காக தகுதி தேர்வாக வந்து நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக 67 பேர் வந்து முழு மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க அந்த எக்ஸாமில், 720க்கு 720 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே வினாத்தாள்கள் வந்து கசிஞ்சிருக்கு, ஸோ அதுலேயும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நியூஸில் அடிக்கடி பார்த்து வரோம். ஸோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுறாங்களே குற்றவாளிகள், அவங்களுக்கு தண்டனை அளிப்பதற்காக புதிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த புதிய சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா 2024. ஸோ இந்த மசோதா வந்து இப்போதான் ரீசெண்டாக பிப்ரவரி மாதம் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. ஸோ இந்த மசோதா பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய ஒப்புதலோட சட்டமாக்கப்பட்டு இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த சட்டமானது. ஸோ இது எதுக்கான சட்டம் அப்படின்னா, தேர்வுகளில் இப்போ முறைகேடுகளில் ஈடுபடுறாங்களே அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படும். மேலும் அவங்களுக்கு 1 கோடி அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. 8வது கேள்வி, ஆண்டின் மிக நீண்ட நாள் எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் 21. ஸோ ஆண்டின் மிக நீண்ட நாள் எப்போ அப்படின்னா ஜூன் 21ஆம் தேதி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டின் மிக நீண்ட நாள் அப்படின்னா அந்த நாளில் வந்து பகல் நேரம் அதிகமாக இருக்கும், இரவு வந்து குறைவாக இருக்கும். அதை குறிப்பாக தான் இந்த ஆண்டின் மிக நீண்ட நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜூன் 21ஆம் தேதி தான் ஆண்டின் மிக நீண்ட நாள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் மிக நீண்ட நாள் வந்து கோடைகால சங்கராந்தி அப்படின்னும் அழைக்கப்படுது. அதாவது நம்ம பூமி பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி வந்து சாய்வில் தான் இருக்கும். சாய்ந்து தான் நம்ம பூமி இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பூமி பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி சாஞ்சிருக்கும். ஸோ பூமி வந்து இந்த அளவுக்கு சாஞ்சு நம்ம சூரியனை வந்து சுற்றிட்டு வரும். சூரியனை சுற்றிட்டு வரும்போது பூமியோட வடக்கு அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அருகில் வர்றதுனால அந்த நாள் வந்து அதிகமாக வெளிச்சமாக பகல் நேரம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நாள் தான் ஜூன் 21ஆம் தேதி. இது வந்து ஆண்டின் மிக நீண்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பூமியோட வடக்கு அரைக்கோளம் வந்து சூரியன்லேருந்து விலகி செல்லும். அந்த நாள் எப்போ அப்படின்னா டிசம்பர் 21 அல்லது டிசம்பர் 22ஆம் தேதி. ஸோ இந்த டைமில் இரவு நேரம் அதிகமாக இருக்கும், இருள் வந்து அதிகமாக இருக்கும், பகல் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா குளிர்கால சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் அழைக்கப்படுது. ஜிஎஸ்டி எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2017. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1 தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது நம்ம நாடு முழுக்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரி. ஸோ வரிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து நேரடி வரி, இன்னொன்று மறைமுக வரி. நேரடி வரி அப்படின்னா நம்ம தனிநபர் வந்து வருமான வரி செலுத்துறோம் இல்லையா, அது. அப்புறம் பெருநிறுவன வரி, இதெல்லாம் வந்து நேரடி வரி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரி. ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வந்து 0, 5%, 12%, 18%, 28% அப்படின்னு சொல்லிட்டு 5 விகிதங்கள் வந்து பின்பற்றப்படுது. ஸோ இந்த ஜிஎஸ்டி வரி வருவாயை வந்து அதிகப்படுத்துறது, இந்த வரி விகிதங்களில் வந்து சீரமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஎஸ்டி வரி விகித சீரமைப்பு குழுவானது அமைக்கப்பட்டது 2021. ஸோ இந்த குழு பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றி அமைக்கப்பட்டது. இப்போ இந்த குழு வந்து 2வது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துறை துணை முதல்வரான சாம்ராட் சௌத்ரி என்பவர் தான் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஜிஎஸ்டி வரி விகித சீரமைப்பு குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக பீகார் மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. மேலும் 7 பேர் வந்து உறுப்பினர்களாக இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய 53வது கூட்டமானது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கு டெல்லியில். 10வது கேள்வி, உலக மழைக்காடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜூன் 22. ஸோ இன்றைய தினமான ஜூன் 22ஆம் தேதி தான் உலக மழைக்காடு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா மழைக்காடுகளுடைய
முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, காடுகள் அழிப்பை வந்து தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இதுக்காக தான் இந்த உலக மழைக்காடு தினமானது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா எம்பவரிங் தி வேர்ல்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் அவர் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள். இதே மாதிரி இப்போ மழைக்காடு தினம் வந்து ஜூன் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுற மாதிரி மார்ச் 21ஆம் தேதி சர்வதேச காடுகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. 11வது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மெத்தனால் வந்து ரத்தத்தில் கலந்ததுக்கு அப்புறம் அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து நம்ம ஃபோமிபைசோல் அப்படிங்கிற மருந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மெத்தனாலோட வீரியம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஃபோமிபைசோல் மருந்து கொடுக்கறதுனால. இப்போ தமிழ்நாடு மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோமிபைசோல் மருந்துக்கு வந்து தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா இப்போதான் நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாரை குடிச்சு நிறைய பேர் வந்து இருந்திருக்காதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக அவங்க மருந்து அளிக்கிறதுக்காக ஃபோமிபைசோல் வந்து இப்போ தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் குறைவாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அனைத்துமே வந்து அர்பன் ட்ரக் அப்படிங்கிற பெயரில் வந்து பட்டியலில் செய்யப்படுது. அடுத்து 12வது இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இப்போது போர் நடைபெற்று வருதில்ல. இஸ்ரேல் வந்து காசா பகுதியின் ஹமாஸ் மீது போர் தொடுத்து வந்திருக்கு. ஸோ இந்த போர் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுடைய எதிர்ப்பையும் மீறி இப்போது பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிக்க போகிறதாக ஆர்மேனியா வந்து இப்போ அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா உள்ளிட்ட 140 நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கு. மேலும் ரீசெண்டாக இப்போ காசா போர் நடைபெற நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஐரோப்பிய நாடுகளும் இந்த பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில ஆர்மேனியா நாடும் அதை வந்து தனி நாடாக அறிவிக்க போவதாக அறிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 and 2Aக்காக நம்ம ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். அதே மாதிரி செப்பரேட் பேட்சும் இருக்குது. தமிழ் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்குது, ஜிகே மட்டும் இருக்குது, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்குது, மேக்ஸ் மட்டும் இருக்குது, சயின்ஸ் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி செப்பரேட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 63வது இடம். இரண்டாவது கேள்வி, உலக அளவில் மொத்தம் எத்தனை கோடி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 18.1 கோடி. மூன்றாவது கேள்வி, 1000 மகளிர் ஆட்டோ வாங்க தலா எத்தனை லட்சம் மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரூபாய் 1 லட்சம். நான்காவது கேள்வி, இந்தியாவில் எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 423. ஐந்தாவது கேள்வி, சென்னை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் உள்ள சிறார்கள் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க டேஷ் பெயரில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாதை. ஆறாவது கேள்வி, தமிழக அரசு சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு யாருடைய பெயரில் விருது அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹெலன் கெல்லர். ஏழாவது கேள்வி, போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு புதிதாக செயல்படுத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் அதிகபட்ச சிறை தண்டனை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 ஆண்டுகள். எட்டாவது கேள்வி, ஆண்டின் மிக நீண்ட நாள் எப்போது? ஆன்சர் ஜூன் 21ஆம் தேதி. ஒன்பதாவது கேள்வி, ஜிஎஸ்டி எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2017ஆம் ஆண்டு. 10வது கேள்வி, உலக மழைக்காடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 22ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.